அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரும் கமருதீனும் கிராண்ட் ஃபினாலேக்கு வருவாங்களா பிக் பாஸ் 9 தமிழில் அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பிக் பாஸ் டீம் பார்த்திங்கன்னா பாருக்கும் கால் பண்ணியிருக்காங்க, கம்முக்கும் கால் பண்ணியிருக்கிறாங்க கிராண்ட் ஃபினாலேக்கு வர சொல்லி. ஏன்னா டிஆர்பி அதிகமாக ஒன்றும் இல்லை, ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கே டிஆர்பி அதிகமானால் போதும், யாரை வேணாலும் நோகடிப்பாங்க, தேவைன்னா திரும்ப அவங்களை கூப்பிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமே. பாரு வரலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 99% பாரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கம்மு கண்டிப்பாக வரதான் நியூஸ் வந்திருக்குது. கிராண்ட் ஃபினாலேக்கு கம்மு வர்றாங்க. பாரு 90% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி கடைசி நேரத்தில் அவங்க மனசு மாறலாம். ஸோ ஆனால் 99% வாய்ப்பு இல்லை பாரு வர்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இழிவுபடுத்தி வெளியில் அனுப்புனாங்க. ஸோ அந்த அந்த கோபம் இருக்குமில்லவா. ஆனால் கம்மு ஏன் வராப்பில் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் அவங்க கம்மு நீ விஜய் டிவியில் அவங்க நெக்ஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கணும் கம்முக்கு. ஸோ எதிர்காலத்தில் மனசில் நினச்சிட்டு கம்மு மேபி வரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருக்கு விஜய் டிவி நம்ப வேண்டும் அப்படின்னு பாருக்கு அவசியம் இல்லை. அதனால் அவங்க வரலின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ வராதது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலுக்கு 4 பேர் பிக் பாஸ் 9 தமிழில் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற 4 பேருக்குமே தகுதி இல்லை வின்னர் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது வினோத் தான் டைட்டில் வின்னர் அடிப்பார்னு நினச்சாங்க. ஸோ வினோத் வெளியில் போன பிறகு மோஸ்ட்லி யாருமே வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மக்கள் தரப்பில் பேசப்பட்டு வருது. இதில் இப்போ ஒரு புதிய குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, திவ்யா டைட்டில் வின்னரா இல்லை அரோராவா, ஒருவேளை சபரியாக இருக்குமோ அப்படின்னு அதுலேயும் ஒரு குழப்பம். திவ்யாவுக்கு ஹெவி பிஆர் டீம் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் கடைசியில் பேசும்போது அரோராவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினார். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் கொடுக்கும்போது, அதாவது மிஸ்டு கால் கொடுத்து ஓட் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒர்க் ஆகலை. திவ்யாவுக்கு, சபரிக்கு, விக்ரமுக்கு யாருக்குமே போகலை. பட் அரோராவுக்கு மட்டும் போச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஒருவேளை விஜய் டிவி அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஹெவி பிஆர் டீம் திவ்யாவுக்கு இருக்குது, அவங்க வராங்களா அப்படிங்கிறது இன்னும் குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 9 தமிழை பொறுத்தவரையில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்திருக்குது. ஏன்னா டாப் 5ல் டாப் 3ல் வந்திருக்க வேண்டியது கானா வினோத் டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியது, கம்மு, பாரு, இவங்க எல்லாமே டாப் 5ல் இருக்க வேண்டிய மெம்பர்ஸ். ஆனால் இப்போ 3 பேருமே இல்லை. முக்கியமான 3 பேருமே இப்போ கிராண்ட் ஃபினாலில் இல்லை. கானா வினோத்தும் இல்லை, பாரும் இல்லை, கம்மும் இல்லை. ஸோ மீதி 4 பேர் இப்போ இருக்காங்க. அதில் யார் வின்னர் அப்படிங்கிறதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ டைட்டில் வின்னர் யார் அடிக்க போகிறான்னு தெரியல. மக்கள் ஓட்டு குறைஞ்சிட்டு தான் வருது. முன்ன மாதிரி யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக ஓட் பண்ணுறதில்ல. ஸோ விஜய் டிவி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ உங்கள் கருத்து என்ன? யார் டைட்டில் வின்னர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வரப்போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கம்மா. என்ன எனக்கு பிக் பாஸ் டீம்லேயே ஃபஸ்ட்டு சீசன் இப்போ வரல பார்த்தா ஆரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த நபர்னு சொல்லலாம். நேர்மை, அவருடைய பேச்சு, பொறுமை, எல்லோரும் எதிர்த்து நின்னாலும் துணிவாக இருந்து போராடியது. அதனால் எனக்கு ஆரி டைட்டில் வின்னர் வந்தது எனக்கு அந்த சீசனில் ரொம்ப எனக்கு சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொருத்தரும் ஓகே, ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கூடியதாக இருந்துச்சு. யார் ராஜுவோட ஒரு டைட்டில் வின்னர் அடித்தார். அவர் காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வச்சார். யார்கிட்டும் டென்ஷன் ஆகாமல், கோவப்பட்டு கத்தாமல், ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய மக்களை சிரிக்க வைக்கிறது பேச்சு, அதனால அவர் வந்தார். தப்பு இல்லை. ஏன்னா மக்களை சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயங்க. ஈஸியாக மக்கள் நம்மளை சிரிச்சிட மாட்டோம். நம்ம சிரிக்கிறோம், அதே பெரிய விஷயம். அதனால் ராஜ் வந்ததும் பெரிய விஷயம் தான். நல்ல ஓகே டைட்டில் வின்னர் ஏற்றுக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு பிக் பாஸ் 1லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா டைட்டில் வின்னரும் ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் 9 டைட்டில் வின்னர் யாராலையும் ஏற்றுக்க முடியல. அந்தளவுக்கு இந்த சீசனை கொண்டு போயிட்டாங்க. மக்களை மதிக்கலை அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக சொன்னால்.
டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச சீசனு என்ன பிக் பாஸ்லேயே அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா வன்மம் அதிகமாக இருந்துச்சு. வெளியில் போயிட்டு வந்த ஹவுஸ்மேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோபத்தை வெளியில் காமிச்சாங்க. ரொம்ப அதிகமாக வன்மம் இருந்துச்சு. இப்போ பிக் பாஸ் 3 எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கவின் ப்ரோ எல்லோரும் இருந்தாங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகன் எல்லாம் ஒரு ஜாலியாக, சாண்டி மாஸ்டர் எல்லாம் ஜாலியாக ஒரு நண்பர்கள். இது வந்து போட்டி பொறாமை இல்லை, போட்டி இருந்தாலும் பொறாமை இல்லாமல் ஒரு அழகாக போச்சு. ராஜ் இந்த சீசனும் வந்து காமெடியாக போச்சு. போட்டி இருந்தாலும் அந்த வன்மம் அதிகமாக இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு சீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் அதிகமாக வன்மம் ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக போச்சு இந்த சீசன். ஓகே, உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.